அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் பருவத்தை பயிர் செய், இளமையில் கல், இதெல்லாம் ஏன் சொன்னாங்க? அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயம் நடந்தால் தாங்க சிறப்பாக இருக்கும். காலம் கடந்து கிடைக்கின்ற எந்த வாய்ப்பும் சரி, வாழ்க்கையும் சரி, வசதியும் சரி, அது இனிப்பதில்லை. வாழ்க்கை சரியான முறையில் அமைக்க உரிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் 20 வயது முதல் 40 வயது இந்த காலகட்டம் தாங்க. இந்த வயது காலகட்டத்தில் இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சிகரத்தை எட்டும் வாய்ப்புகள் கிடைக்குமா? வாழ்க்கையில் என்ன நடக்கும்? எந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்? அது எப்படி நடக்கும்? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைய பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான்க. நட்சத்திரம் என எடுத்துக்கிட்டா ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் அமைந்திருக்குங்க. நீங்கள் எந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்றில் பிறந்திருப்பீங்க. அது எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, ராகுதிசை என்பது 18 வருடம் நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதை கடக்க வேண்டியிருக்கும். அதுவும் 20 வயது முதல் 40 வயது வரை இந்த ராகுதிசை அப்படின்ற காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்தடையுங்க. பொதுவாக ராகு பகவான் சர்ப்ப கிரகம், பாவ கிரகம்னு சொல்லுவாங்க. ஆனால் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சர்ப்ப கிரகம் யோக கிரகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு ஒரு நட்பு கிரகம், ஒரே காரகத்துவம் கொண்ட கிரகம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ராகு பகவான் தாங்க. இந்த ராகு இளமையில் வருகின்ற போது உங்களுக்கு பணத்தினை தேடி அலையக்கூடிய வேலை தொழில் யோகத்தை கொடுக்குங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பணத்திற்காக பயணங்கள் அமையும். வியாபாரம் தொழில் விஷயத்தில் பயணங்கள் இருந்தாலும் அது பணபலனை தந்துடுங்க. இது ராகு திசையில் நடக்கும். அரசியல், சினிமா, தகவல் தொடர்பு துறை, போக்குவரத்து துறை, டெலிகம்யூனிகேஷன், இன்டர்நெட் ப்ராசஸிங் இந்த விஷயத்தில் கம்ப்யூட்டர் பேஸ்டு வேலை தொழில் அமையுங்க. ஏர்கிராஃப்ட், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் இந்த ரொபாட்டிக் இன்ஜினியரிங் இவற்றை சார்ந்த படிப்புகளும் இது சார்ந்த தொழிலும் உங்களுக்கு அமையுங்க. மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய சர்ஜனாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. டெய்லரிங், அதாவது ஃபேஷன் டிசைனிங், எடிட்டிங் போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட தொழில் வேலை இந்த ராகுதிசை காலகட்டத்தில் இவை சிறப்பாக நடக்குங்க. இவற்றால் பணம்ங்கிறது உங்களுக்கு கை நிறைய கிடைக்கும், லாபம் தரும். அடுத்ததான் இந்த ராகு பகவான் இருக்கின்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சதயம், சுவாதி மற்றும் திருவாதிரங்க. இதில் இந்த சதய நட்சத்திரத்தை பார்த்தோம்னா கும்பராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமைஞ்சிருக்கு. அப்போ குடும்பம், உறவுகள் இந்த விஷயங்கள் ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த ராகுதிசையில் நீங்கள் சந்திப்பீங்க. அதாவது திருமண யோகம்ங்கிறது உண்டுங்க, குழந்தை பாக்கியம் உண்டு. அடுத்ததா திருவாதிரை, இது 6ஆம் வீடான மிதுன ராசியின் மீது அமையுது. அப்போ வேலையில் இடமாற்றம், வேலைக்கு உரிய பயணம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டுங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம், இது 10ஆம் வீடான துளாராசியில் அமையும். அப்போ தொழில் விஷயம் அமோகமாக நடைபெறுங்க. தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகு திசையில் எளிதாக நடக்கும், கிடைக்குங்க. மேலும் இந்த ராகு திசை நடக்கும்போது நீங்கள் துர்க்கை வழிபாடு, காளிகாம்பாள் வழிபாடு இவற்றை ராகு கால பூஜையுடன் சேர்த்து பண்ணினீங்கன்னா நிச்சயமாக நன்மை தருங்க. மேலும் ராகு திசை காலகட்டத்தில் இந்த கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்குங்க. ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து ஒரு பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரைக்கும் இந்த மாதிரியான வேலை தொழிலில் நீங்கள் ஈடுபடும் போது நல்ல லாபம் நிச்சயமாக கிடைக்கும். 18 வருஷம் ராகுதிசை நடந்தாலும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், காரியங்கள் இவற்றையெல்லாம் முடித்து கொடுப்பதற்கும் வாழ்க்கையில் உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றி கொள்வதற்கும் ராகுதிசை சாதகமாக நிச்சயமாக இருக்குங்க. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஆனால் இந்த ராகுதிசை நடக்கும்போது ராகு நல்ல நட்பு, தீய நட்பு ரெண்டையுமே தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் நீங்கள் தான் பார்த்து நல்லதை, உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கிடணும். அதில் கவனம் தேவை. மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க.
அது மட்டுமல்ல, வேற்று மொழியைச் சேர்ந்தவர்கள், வேற்று இனத்தைச் சேர்ந்தவர்கள், மதத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இவற்றினால நிச்சயமா இப்படிப்பட்ட நட்பினால உங்களுக்கு லாபங்கள் உண்டு. இது எல்லாமே இந்த ராகுதிசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் 20 வயது முதல் 40 வயது வரை இதுக்கு உரிய சான்சஸ் வாய்ப்புகள் கிடைக்கும். இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ராசிகளை இந்த பதிவில் நாம ராகுதிசை நடக்கக்கூடிய காலகட்டம், அதாவது 20 வயது முதல் 40 வயது வரை கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.